ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் நம்ம விஜய் வந்து தீபனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி வெளியூருக்கு போனப்போ ஒரு போலீஸ்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், விசாரிக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்க வந்து கால் பண்ணி அந்த காலில் வந்து நம்பர் வந்து யாருக்கெல்லாம் இந்த கவின் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்துருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து அவங்களுக்கு தகவல் சொல்றாங்க. நம்ம தீபனும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த தீபிகா வந்து மறைவா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. தீபிகா எதுக்காக மனசு மாறின மாதிரி இப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்ப நம்ம மல்லி விஜய் என்ன செய்யறாங்க, என்ன ஸ்டெப்ல எடுத்து இந்த கேஸ்ல என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்ப அவங்க கண்டுபிடிச்சாலுமே நம்ம மல்லிக்கு எதிராக தான் செய்வாங்க. நம்ம மல்லிக்கு எப்பவுமே நல்லதா செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள விரோதம் இருக்குது. அதனால நம்ம விஜய் என்ன செஞ்சாலும் அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்குவாங்க. அந்த கவினை அவங்களே ஃபர்ஸ்ட் போயிட்டு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு இதுவை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து கவின் வந்து இது வரைக்கும் அவங்க கையிலயும் சிக்கல, இவங்க கையிலயும் சிக்கல. இப்போ வந்து நம்ம விஜய் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் அந்த நம்பர் வந்து யாருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி அவளோட அக்கா ராஜேஸ்வரி தான், அவ தான் வந்து கவின் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்றது நல்லா தெளிவா தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணும்போது ராஜேஸ்வரி நம்பர்ன்றது தெரிஞ்சிடுச்சு. ராஜேஸ்வரி எடுத்து பேசுறாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த டைம்ல என்ன செய்யலாம், இந்த ராஜேஸ்வரி என்ன சொல்லி அவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த உண்மையை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா வந்து ரொம்பவே ஆக்ஷன்ல இறங்கிட்டா கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா தீபன் கிட்ட சொன்ன உடனே தீபன் வந்து அவங்க வழியில என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. அதை விட்டு கேட்டு இந்த இந்த தீபிகா ஒரு பக்கம் என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. உடனே ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாம் அவங்க வந்து இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ராஜேஸ்வரி வந்து இந்த தீபிகாவுக்கு உதவி செய்யறாங்க. ஆனா வந்து தீபிகா வந்து மல்லிய வந்து பழி வாங்கணும்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல என்ன செய்ய போறாங்க, நம்ம அவங்களோட பொண்ணுக்காக தான் தீபனவே இங்க விட்டுருக்காங்க. அது மட்டும் உண்மையான ரீசன் இல்லவே இல்லை. ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் விஜயும் தீபனும் பேசிட்டு இருந்து கேட்டாங்க இல்லையா, நம்ம உண்மையை வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த செய்யறாங்க. சரி வாங்க என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.